வணக்கம். ஐடில வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கு. அதுதான் இந்த ஐடி குடல் இல்லனா ஸ்ட்ரெஸ் வயிறு. ஆனா இது ஒரு நோய் இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற சிக்னல்ல வர ஒரு சின்ன கோளாறுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, நம்ம செரிமான சிஸ்டத்தோட இந்த சாஃப்ட்வேர் பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான பிரசன்டேஷனுக்கு முன்னாடி திடீர்னு வயித்துல ஒரு மாதிரி சங்கடம். இது சும்மா நடக்கறதில்ல. இது நம்ம மூளைக்கும் குடலுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடலோட நேரடியான விளைவு. இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். உங்க குடல், அதாவது உங்க ஹார்ட்வேர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எல்லாமே அதை இயக்குற சாஃப்ட்வேர்ல தான். இத ஒரு சரி பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் கோளாறுன்னு தான் பார்க்கணும். சரி, இப்ப முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த ஐடி குடல் கோளாறுனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க செரிமான சிஸ்டத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம் தற்காலிகமா ஆஃப்லைன்ல போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆமாங்க, பிரச்சனையின் ஆணிவேர் உங்க வயித்துல இல்ல. அது உங்க மூளையிலிருந்து குடலுக்கு வர்ற சிக்னல்ல இருக்கு. நம்மளோட தொடர்ச்சியான மன அழுத்தம் இந்த சிக்னல் போற பாதைய நேரடியா பாதிக்குது. அதனாலதான் செரிமானமே தடம் மாறுது. சரி, இது சயின்டிஃபிக்கா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் எப்படி நம்ம டைஜஷன் சிஸ்டத்துக்கு ஒரு ஆஃப் ஸ்விட்ச் போட்ட மாதிரி வேலை செய்யுது? நம்ம உடம்புல வேகஸ் நரம்புன்னு ஒன்னு இருக்கு. இது மூளையையும் குடலையும் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. இதோட வேலை நம்மள ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு, அதாவது ஓய்வெடுத்த செரிமானம் செய்யற நிலைக்கு கொண்டு போறதுதான். ஆனா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கார்டிசால் மாதிரி ஹார்மோன்கள் வந்து இந்த ஹைவேல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுடும். மொத்த சிஸ்டமும் நின்னுடும். நம்மளோட செரிமானம் வாயிலே இல்ல, மனசுல தான் ஆரம்பிக்குது. இதுக்கு பேரு செஃபாலிக் நிலை. யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பாட்ட பாக்குறீங்க, வாசனை வருது. உடனே உங்க மூளை வயித்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது, சாப்பாடு வருது, ரெடி ஆகும்னு. ஆனா சரியா அந்த நேரத்துல ஒரு ஒர்க் இமெயில் டுடுங்குன்னு வருது. உங்க மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அந்த ரெடி ஆகுற மெசேஜை டெலீட் பண்ணிடும். இப்போ சாப்பாடு தயாராவே இல்லாத ஒரு வயித்துக்குள்ள போய் விழுது. இங்கதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இந்த செபாலிக் நிலை நீக்கம் மட்டும் இல்லைங்க, நம்ம மன அழுத்தம் இன்னும் 2 முக்கியமான வழிகள்ல நம்ம குடலை பாதிக்குது. அது என்னன்னு பாப்போம் வாங்க. ஒன்னு, நாம டென்ஷனா இருக்கும்போது உடம்பு சண்டை போடு இல்ல ஓடிடு மோடுக்கு போயிடும். அப்போ ரத்தத்தை எல்லாம் கை காலுக்கு அனுப்பிடும். இதனால குடலுக்கு போற ரத்தம் குறைஞ்சு குடல் சுவர் வீக் ஆயிடும். ரெண்டாவது, குடல்ல இருக்கிற நரம்புகள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். அதனால சும்மா சாதாரணமா வர்ற காத்து கூட தாங்க முடியாத வலியா நமக்கு தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற 95% செரட்டோனின் நம்ம குடல்ல தான் உருவாகுது. ஆனா ஸ்ட்ரெஸ் இதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடும். ஒரு பெரிய மீட்டிங்க்கு முன்னாடி டென்ஷனா இருந்தா செரட்டோனின் எகிரி வயித்துப்போக்கு வரும். இதே ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா செரட்டோனின் குறைஞ்சு போய் மலச்சிக்கல் வரும். இந்த ஏற்ற இறக்கம்தான் ஐபிஎஸோட கணிக்க முடியாத அறிகுறிகளுக்கு முக்கிய காரணம். இந்த மூளை குடல் கனெக்ஷன்லாம் இப்ப புதுசா பேசப்படுது. ஆனா ஆயுர்வேதம் மாதிரி நம்ம பழங்கால மருத்துவ முறைகள் இத பத்தி ஆயிரக்கணக்கான வருஷமாவே வேற ஒரு கோணத்துல சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். ஆயுர்வேதத்தின்படி ஐடி வேலையோட வேகம் வாதம்ங்கிற தோஷத்தை அதிகரிச்சு நரம்பு மண்டலத்தை குழப்புது. ஸ்ட்ரெஸ் விஷமாக்னிய, அதாவது ஒழுங்கற்ற செரிமான நெருப்பை உருவாக்குது. சில சமயம் அதிகமாயிரியும், சில சமயம் அணைஞ்சு போயிடும். அப்புறம் கவனமில்லாம சாப்பிடுறது, சரியா எரியாத இருப்புல சமைக்கிற மாதிரிதான். பாத்தீங்களா, இது நவீன அறிவியலோட எவ்வளவு ஒத்து போகுதுன்னு. சரி, பிரச்சனை என்னன்னு எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வு என்ன? வாங்க, நம்ம உடம்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரீபூட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் புரோட்டோகால பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூச்சு பயிற்சி. சாப்பாட்டோட முதல் வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி இத ஒரு 3 தடவை பண்ணுங்க. 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுங்க, 7 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க, அப்புறம் மெதுவா 8 செகண்ட் மூச்சை வெளிய விடுங்க. இந்த நீளமான வெளிமூச்சு உங்க வேகஸ் நரம்ப நேரடியா தூண்டி ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட உடனே ஆன் பண்ணிடும். அடுத்த புரோட்டோகால் பேரு ஃபாரடே கேஜ் உணவு. ஒரு ஃபாரடே கேஜ் எப்படி வெளியிலிருந்து வர எலக்ட்ரானிக் சிக்னல்களை தடுக்குமோ, அதே மாதிரி சாப்பிடும்போது எல்லா டிஜிட்டல் தொந்தரவுகள்ல இருந்தும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம உருவாக்கணும். ஏன் ஸ்கிரீன்களை தவிர்க்கணும்? ஏன்னா மொபைல், லேப்டாப் ஸ்கிரீன்லாம் நம்ம மூளைய பீட்டா அலைங்கிற விழிப்புணர்வு நிலையில வச்சிருக்கோம். ஆனா நல்ல செரிமானத்துக்கு நம்ம மூளை ஆல்ஃபா அலைங்கிற நிதானமான நிலைக்கு மாறணும். அதுக்கு ஒரே வழி உங்க டெஸ்க விட்டு எந்திரிச்சு வேற இடத்துல போய் சாப்பிடுறதுதான். நம்மளோட 3வது மற்றும் கடைசி புரோட்டோகால்க்கு வந்துட்டோம். இது ஸ்ட்ரெஸ்ஸ அதோட மூலத்திலேயே சரி பண்றதுக்கு. இந்த -30% அந்த புரோட்டோகாலோட ஒரு சக்தி வாய்ந்த விளைவை குறிக்குது. அது என்னன்னா, 3வது புரோட்டோகால் அடாப்டஜன் மூலிகைகளை பயன்படுத்துறது.
சிம்பிளா சொன்னா அஸ்வகந்தா. இது நம்ம மன அழுத்த ஹார்மோனான கார்டிசாலோட அளவை கிட்டத்தட்ட 30% வரைக்கும் குறைக்க முடியும்னு ஆய்வுகள் சொல்லுது. இத ராத்திரி எடுத்துக்கும்போது நம்ம சிஸ்டம் ஓவர் நைட்ல ரிப்பேர் ஆகி அடுத்த நாள் மன அழுத்தத்தை சமாளிக்க தயாரா இருக்கும். கடைசியா நாம பேசின எல்லாத்தையும் இந்த டேபிள்ல ஒரு டீபக்கிங் கைடு மாதிரி சுருக்கமா பார்க்கலாம். டெஸ்க்ல சாப்பிடுறதுங்கிறது ஒரு எரர். அதுக்கு பேட்ச் என்ன? டெஸ்க விட்டு எந்திரிச்சு ஸ்கிரீன் இல்லாம சாப்பிடுறது. மீட்டிங் டென்ஷனுக்கு பேட்ச் 4-7-8 பிரீதிங். நாள்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸால வர இஸ்கிமியா, அதாவது குடலுக்கு ரத்த ஓட்டம் குறையிறது, அதுக்கு சிம்பிளான தீர்வு சூடான சமைச்ச சாப்பாடு சாப்பிடுறது. இது இயற்கையாவே ரத்தத்தை வயித்தை நோக்கி இழுக்கும். சோ இப்போ உங்க குடலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நீங்க ரெடியா? இதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மாத்தினா கூட ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிச்சயம் பாப்பீங்க.